இங்க இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட செம்மையா கோச்சிக்கிறாங்க. எதுக்காகனா அவங்க அப்பா வேற ஒரு பையன் கிட்ட சொல்லி இவங்கள ஸ்கூல்ல எக்ஸ்ட்ரா கேரோட பாத்துக்க சொல்லியிருக்காரு. நீங்க எதுக்குப்பா சியூஏ கிட்ட என்ன பாத்துக்க சொல்லிலாம் சொல்லிருக்கீங்க? நான் இப்ப வரைக்கும் அவனா தான் என்ன கேரா பாத்துருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கேன். எனக்காக மத்தவங்க கிட்ட எல்லாம் சிவாரிசு பண்ணாதீங்கப்பா, எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ட்டு அடுத்த நாள் சியூஏக்கு வெயிட் பண்ணாம இவங்க பாட்டுன்னு தனியா ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. சியூஏவோ என்னடா இவ்வளவு ஆளே காலன்ட்டு லேட்டா ஸ்கூலுக்கு வந்தா அவனை பார்த்தோன்னே இவங்க ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டு வரதா வெளியே வராங்க. அந்த நேரம் பார்த்து வெளியே விளையாடிட்டு இருக்க பசங்க ஜியான் மேல தெரியாம கூல் ட்ரிங்க்ஸை ஊத்திட சட்டையெல்லாம் வெட்டான ஜியான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது சியூவே தான் அவங்களுக்காக ஒரு கோட் எடுத்துட்டு வந்து இதை மேல போட்டு கொண்டு சொல்லி கொடுத்தா, ஹே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி எல்லாம் நடிக்காதடா, இந்த அக்கறை எல்லாம் என் அப்பா உங்ககிட்ட சொன்னதால தானே, உனக்கா ஒன்னும் வரல போடாடே. நான் கூட என்னமோ நினைச்சேன்னா அடியே இந்த அக்கறை உங்க அப்பா சொன்னதால மட்டும் தான் வந்ததுன்னு நினைக்கிறியா? சின்ன வயசுல எங்க ஊர்ல அதிக மழையால வெள்ளம் வந்தப்போ உங்க வீட்டுல வந்துதான் தங்கணும், அப்ப நான் உங்க கூட தான் தூங்குவேன், அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அப்ப ஒரு நாள் நைட்டு எனக்கு அர்ஜென்ட்டா சுச்சா வரும்போது தனியா போக பயமா இருக்குன்ட்டு உன்னைத்தான் எழுப்பி கூப்பிட்டேன், ஆனா நீ எனக்காக வரவே இல்லை தெரியுமா? அதனால நான் பயத்துல பெட்லயே போயிட்டேன், நீ காலில இருந்து என்ன போய் உங்க அம்மா கிட்ட மாட்டி விடுறேன்லாம் சொன்னேன். அப்ப நான் உங்ககிட்ட என்ன மாட்டி விடாத, நம்ம பெரிய பசங்களா ஆகிட்ட பிறகு உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் இல்லையா? அப்பத்துல இருந்தே எனக்கு உன்னை பிடிக்கும் தான், நான் தான் வெளியே காட்டிக்க மாட்டேன், வீட்டுல வேற கல்யாணம் எல்லாம் பேசினுக்கிறாங்க. சரி அதெல்லாம் விடு. ஆமா என்ன இன்னும் வெளியே கூட்டிட்டு போகலையே, வர சாட்டர்டே என்ன வெளியே கூட்டிட்டு போகணும்னு சொல்லி 2 பேரும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து என்னாச்சுன்றது நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.